ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன வரும் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த வீக்கான ஃபோக்கஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீக் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக போன வீக் வந்துட்டு ஒரு கலெக்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தேன். பட் அதே மாதிரி மார்க்கெட் வந்துட்டு இப்போ என்னன்னா கலெக்ஷன் இல்லாமல் மேலே போய் டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ வந்துட்டு ஒரு டபுள் டாப் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேமில். ஸோ ஆக்சுவலி இப்போ என்ன ஆகலாம் அப்படின்னா ஹை பாயிண்ட்ல நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது மார்க்கெட் அகெயின் இந்த இடத்த பிரேக் பண்ண முடியலன்னா ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ஃபால் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு மூவ் பை சைட் மூவ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2800 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ரேலி ஆயிருக்கு. இது கரெக்ஷன் வந்ததுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும், ஹெல்த்தியான மார்க்கெட் அப்படி தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கரெக்ஷன் 3%, 805 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த டபுள் டாப் போட்டு இந்த வீக் நீங்கள் குரூஷியலாக பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ 4 பார்த்தீங்கன்னா நாய்ஸ் தான் இருக்குது இந்த இடத்துல மார்க்கெட்டு. ஸோ ப்ராபபிலிட்டி வைஸ் பார்க்கணும். ஸோ அகெயின் மார்க்கெட் அபவ் 24,450 மேலே போகிற வரைக்கும் பையிங்கில் இருக்காமல் கொஞ்சம் செல்லிங்கில் இருக்கிறது பெட்டர். அப்கமிங் டேஸுக்கு ஓவரால் லாங் டேர்ம் பையில் தான் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. பட் அப்கமிங் டேஸுக்கு ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கறதுனால கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகுது லைட்டாக. ஸோ ஒன்ஸ் இதுக்கு நம்மளுக்கு டவுன் சைடில் வர ஆரம்பிச்சுட்டா ஃபஸ்ட்டு டார்கெட்டே உங்களுக்கு இந்த நெக்லைன் தான் இருக்கும். நெக்லைனோட டார்கெட் வந்து 23,850. இந்த ரேஞ்ச் வந்துட்டு அதை சஸ்டெயின் பண்ணுவேன். அதையும் பிரேக் ஆகிட்டு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 23,500 எக்ஸ்பெக்டட். ஸோ நல்ல ஒரு ட்ரேட் செட்டப் வந்து இந்த வீக் கிடைக்க நான் எதிர்பார்க்குறேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஓவரால் எக்ஸ்பெக்டட் கரெக்ஷன் தான். ஓகே. அண்ட் பேங்க் நிஃப்டி மாதிரி தான் எக்ஸ்பெக்டட் வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட் ரீடெஸ்ட் பண்ணணும் மார்க்கெட். பட் டாப்பில் கரெக்டாக போய்ட்டு நம்மளுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் லைன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. ஸோ ப்ராபபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு சின்னதாக ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தெரியுது டவுன் சைடில். பட் இதை ஒன்ஸ் நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 54,420, தென் செகண்ட் 53,870. ஆல்மோஸ்ட் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1,300 பாயிண்ட் கீழே வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ டாப்பில் இந்த இடத்துல போய்ட்டு பை பண்ணுறேன் அப்படின்றது இட்ஸ் நாட் அ குட் ஆப்ஷன். நான் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல பெரிய லெவல் ஆஃப் ரேலி போயிட்டு மார்க்கெட்டு இதுக்கு கரெக்ஷனும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஃபால் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே இருந்துச்சுன்னா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். அதுக்கு நான் வெயிட் பண்ணுவேன் அந்த ஃபாலுக்கு. ஓகே. ஸோ அதனால் வெயிட் பண்ணி இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், பேங்க் நிஃப்டிக்கும் அண்ட் நிஃப்டிக்கும் சரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதாவது ரிலையன்ஸ் ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ரிலையன்ஸ் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தது, இப்போ பம்ப் ஆகிருக்க மார்க்கெட்டு. ஸோ ஆக்சுவலாக ரிலையன்ஸ் வந்து பம்ப் ஆகிருக்கு மார்க்கெட், பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குட் பை. இந்த வீக் ஆல்மோஸ்ட் 9% இருக்கா, பெரிய ஒரு ரேலி. மார்க்கெட் அகைன் எக்ஸ்பெக்டட் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை தான். நான் ரெண்டு சொல்லிட்டு இருக்கேன். ரிலையன்ஸ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த இடத்துல மிஸ் பண்ணாதீங்கன்ட்டு. இதெல்லாம் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுற டைம் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக அது சப்போர்ட்டை பார்த்து எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியுமே தவிர ஸ்விங் ட்ரேட்ஸுக்கு அது டிஃப்ரெண்ட். பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது இந்த ஒரு சப்போர்ட்லையும் அக்யூமுலேஷன் ஃபேஸ்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல நம்ம வந்து மார்க்கெட் வந்து பையிங் போகும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து நல்ல ஒரு ட்ரேட் எடுக்க முடியுமே தவிர மற்றபடி இந்த இடத்துல நான் பிரேக் அவுட் வெயிட் பண்ணுறேன், வீக்லியில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்காமல் இந்த இதில் பெரிய லெவல் ப்ராஃபிட் பண்ண முடியாது. போன வீக் இதுவே நம்ம கொடுக்கும்போது இதில் வந்துட்டு மார்க்கெட்டிங் எடுத்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் இங்கேருந்து ஒரு 9% ஸ்விங்லேயும் பிடிச்சிருக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாங் ரனில் இருந்தாலும் மார்க்கெட் மேலே தான் ஏறப்போகுது. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் ஹை போனாலே உங்களுக்கு ஒரு 13% வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ட்ரேடு. இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே பை பண்ண போகிறீங்க அப்படின்னா வெயிட் ஃபார் அ கரெக்ஷன், அவ்வளோதான் என்னோட சஜஷன். அதுதான் இப்போது லோ டு ஹை பார்த்தீங்கன்னா 38% கரெக்டாக நமக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து நிற்கிது. பாசிபிலிட்டி வைஸ் பட் பார்க்கும்போது மார்க்கெட் கரெக்ஷன் தர மாதிரி இல்லை. பட் ஒரு வேளை வந்ததுன்னா 13-12 இந்த ரேஞ்ச் நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். தென் நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்தளவுக்கு கிளியர்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவும் கரெக்ஷன் கரெக்டாக அந்த லெவல் எடுக்காமல் 23.6 போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த இதில் இன்னும் கரெக்ஷன் நமக்கு கம்ப்ளீட்டாக ரிவர்சல் ஆகலை மார்க்கெட். இப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனில் நம்ம டாப்பில் தான் டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் டவுன் சைடில் இந்த ட்ரெண்டை உடச்சிது, இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சதுன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை எந்த லெவல் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு
இந்த 1903 பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1903 ஆர் 1902 பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 1864 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் 3% மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். வந்ததுன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பட் ரிலையன்ஸை விட இது கொஞ்சம் கரெக்ஷன் வரதுக்கு நம்ம வாய்ப்புகள் இருக்குது. பட் இதையும் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக கரெக்ஷன் வரும்போது இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது இட் வில் பி பெட்டர். ஸோ இதுதான் ஓவரால் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் மேஜர் வெயிட்டேஜோட ஓவரால் வியூ. லெட்ஸ் வெயிட், என்ன நடக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து மார்க்கெட் அப்கமிங் டேஸில் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே ஏறுன்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.